ஃப்ராக் ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும்னு வச்சுக்கோங்க. நீ லென்த் வேணும்னா நீ லென்த், ஷார்ட் ஃப்ராக் வேணும்னா ஷார்ட் ஃப்ராக்கு. அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும். நான் ஒரு 2 இன்ச்சஸ் லூஸ் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணும் அவ்வளோ லூஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர், இந்த போன் டு போன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். நான் ஃப்ராக்கு ஒரு 2 இன்ச்சஸ் லூஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ரோஸ் வைக்க வேண்டாம், எப்படி இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணும்னா ஸ்லீவ்லெஸ் வச்சுக்கலாம். இங்கே ஷார்ட் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஃபுல் லென்த் வேணும்னா ஃபுல் லென்த்தும் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் லென்த்து எவ்வளோ வேணும்னா வச்சுக்கலாம். பேக் நெக் லென்த்து நான் போட் நெக் மாதிரி வைக்கிறேன். ஸோ 3 இன்ச்சஸ்ஸு நெக் லென்த்து வைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் கட் பண்ணுறதுக்காக கிட்ஸுக்கு. பெரிய சைஸ் வேணும்னா உங்களுக்கு நான் இன்னொரு ப்ளூ கலர் கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1 மீட்டர் கட் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் to 6 இயர்ஸ் வரைக்கும், 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த சைஸ் போதும். நான் இந்த கவுன் 10 இயர்ஸுக்கு தான் பண்ணுறேன். நீங்கள் 5 இயர்ஸ் இருந்தாலும் இந்த சைஸ் வச்சுக்கலாம். நான் 15 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 15 or 17 எடுத்துக்கோங்க. நான் 17 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டாக ரெடி பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கை. சேம் இதே மாதிரி 6 பீசஸ் வேணும். இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் 6 சர்க்கிள் வேணும். உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால், ஃபேப்ரிக் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி இப்படி தொங்க விட்டால் இப்படி இருக்கும். அதுக்கு ஹார்ஸ் ஒயர் ஸ்டிச் பண்ணி தொங்க விடணும். எங்கிட்ட 1 இன்ச் தான் இருக்குது இப்போது. ஸோ அந்த 1 இன்ச்சு ஹார்ஸ் ஒயரை நான் 2 ஃபோல்ட் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் பண்ணி 2 இன்ச்சஸ் மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சஸோட ஹார்ஸ் ஒயர் வாங்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 லேயர்ஸ் வேணும். 2 3 4 5
6 இந்த மாதிரி 6 லேயர்ஸ் வேணும். ஸோ எல்லாமே சேம் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸானால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ராவே வேண்டி வரும். ஸோ 8 பீசஸ் அந்த மாதிரி வேணும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சா. ஸோ நான் கொஞ்சம் 5 இன்ச்சஸ் கேப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 6 போதும் சர்க்கிள். இந்த மாதிரி சர்க்கிள் எடுத்துட்டு இது சேம் கலர் ஒயிட் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் 2 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது 1 இன்ச் தான். நான் 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போது 2 இன்ச்சஸ் விடுத்து ஆகிடும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு போங்க ரவுண்டாக. அந்த சர்க்கிள் எப்படி இருக்கோ சேம் அந்த சர்க்கிள் மாதிரியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே நாட்டை போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இதுக்கு மேலே ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 2 இன்ச்சஸ் விடுத்து மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வேண்டாம். 2 இன்ச்சஸோட ஹார்ஸ் ஒயரை வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக சர்க்கிள் மொத்தம் 6 லேயர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 6 லேயர்ஸும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுடுங்க. நான் ஒரு லேயர் மட்டும்தான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ லென்த்து அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு லேயர் ஸ்டிச் அதுக்கப்புறம் சேம் மெத்தடு அந்த 6 லேயரும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எட்ஜில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெரியும். சேம் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ எல்லாமே ஸ்டிச்சிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தெரியும். டூ இன்ச்சஸ் கேன் ஸ்டிச் பண்ணாமல் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் மாதிரி வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 2 இன்ச்சஸ்க்கு. இப்படி இந்த மாதிரி அங்கே ஸ்டிச் பண்ணால் இப்படி தெரியும் ஃப்ராக்ஸில். இப்போது நெட்டு ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, நெட்டு ஃபேப்ரிக் சாரீ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து, ஃபுல் லென்த் இருக்குது இல்லையா, அந்த ஃபுல் லென்த்து மைனஸ் வேஸ்ட் லென்த்து எவ்வளோ வருதோ அது அந்த மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் இல்லைன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்து ஃப்ளோர் லென்த்து எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃப்ளோர் லென்த்துக்கு மைனஸ் வேஸ்ட் லென்த்து பண்ணணும். மைனஸ் வேஸ்ட் லென்த்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சருக்கு ஒரு 1 இன்ச்சு பாட்டம் ஃபோல்டு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நெட்டு ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு தான் இருக்கும், இதுக்கு கட்டிங் வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ண போகிறேன். இது சாட்டின் லைனிங்கு. நான் சாட்டின் லைனிங் மட்டும்தான் இது கட்டிங் காமிச்சிருக்கேன். நீங்கள் சேம் மெத்தடில் நீங்கள் காட்டன் லைனிங்கும் கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் காட்டன் லைனிங் வைக்கலை, சாட்டின் தான் வச்சுருக்கேன். நீங்கள் 2 லேயர்ஸ் வைக்கலாம். இப்போது உங்கள் வேஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் 2 இன்ச்சஸோ இல்லைன்னா 1.5 இன்ச்சஸோ எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ் வைப்பீங்க. அதை சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு 4 கலீஸ் வேணும்னா நீங்கள் 1/4 பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிவைடட் பை 8 பண்ணிக்கலாம். நான் எனக்கு 8 கலீஸ் வேணும். ஸோ அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் 8 டிவைடட் பை 8 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபுல் லென்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல, ஃபுல் லென்த்து மைனஸ் வேஸ்ட் லென்த்து சேம் அதே மெஜர்மெண்ட்டு இங்கேயும் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் உங்கள் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 8 பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிவைடட் பை 8 பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, பீக்கோ இல்லை ஓவர்லாக்கிங் மிஷின் இல்லைன்னு சொன்னால் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கோ 1/8 பண்ணதுக்கப்புறம் அது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சேம் இந்த சைடில் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓவர்லாக்கிங் மிஷின் இருக்குது ஃபினிஷிங் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் என்ன சொல்ல, ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டால் போதும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 8 ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அந்த சைடில் இந்த சைடில் நீங்கள் மார்க் பண்ணால் போடும் வேஸ்ட்டு. இல்லை ஓவர்லாக்கிங் மிஷின் இல்லை, ஃபோல்ட் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் அது மார்க் பண்ணிக்கணும். கீழே ஃப்ளேயர் உங்கள் இஷ்டமோ எவ்வளோ வேணானாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே வேஸ்ட்டு எதுக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 15 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க போதும், கீழே சர்க்கிள் மாதிரி. ஸோ இது லாஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கட் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அது பார்த்துட்டு நாங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பீஸ் மட்டும்தான்
ஜாயிண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோல்ட் எட்ஜ் தான் வந்திருக்கு. இப்போ 3 பீசஸ் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 6 7 8. இப்போ இந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டு இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, இந்த ஷார்ப் மாதிரி அங்கே க்ராஸ் வச்சு கட் பண்ணணும் லாஸ்ட்டுக்கு. இப்போ சேம் இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. க்ராஸ் இருக்கிறது க்ராஸு, ஸ்ட்ரெயிட் இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ஆஃப் நம்ம 1 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கீழே இருக்குதுன்னு சொன்னல, ஸோ அதை இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேம் இப்போ அந்த ஸ்டிச் பண்ணது இடத்துல சேம் இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடில். உங்கள்கிட்ட ஓவர்லாக்கிங் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். இல்லைன்னா ஓவர்லாக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ½ இன்ச்சு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ரிங்கிள்ஸ் வருதுன்னு சொன்னால் ஒரு ஸ்மாலாக ஒரு ப்ளீட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியணும் சொல்லி வேறு த்ரெட்டு கொஞ்சம் டார்க் த்ரெட்டு போட்டிருக்கேன். பட் நீங்கள் கரெக்டாக இருக்கிற த்ரெட்டு போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் எல்லாமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ண இடத்துல ஜாயின் பண்ண இடத்துல ½ இன்ச்சு ½ இன்ச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ கீழே பாட்டம் ஃபோல்டு இருக்குல்ல, அது ஒரு ½ இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க எட்ஜில். உங்கள்கிட்ட ஃபோல்டிங் ஃபூட் இருக்குது, பீக்கோ ஃபூட் இருக்குதுன்னு சொன்னால் பீக்கோ பண்ணிக்கலாம். இப்போ பீக்கோ இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஸோ அதனால் இந்த மாதிரி எட்ஜில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ½ இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ½ இன்ச்சுக்கு சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சேம் இந்த இன்னொரு எட்ஜில் இப்போ ஸ்டிச் பண்ண த்ரெட்டே இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி.
ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற ஃபேப்ரிக்கில் அவ்வளோ ரிங்கிள்ஸ் வராது. பட் லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ரிங்கிள்ஸ் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தி ஆகுது வீடியோஸு, ஸோ அதனால். இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. ஸ்டிச்சப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜிலையும் சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபைனல் எட்ஜு. அப்போது ப்ளீட்டு ரிங்கிள்ஸு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஐரன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இப்போ இந்த எட்ஜில் நீங்கள் நீட்டாக ஐரன் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் கூட ரிங்கிள்ஸ் இருக்காது. இப்போ இந்த எல்லோ ஃபேப்ரிக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உங்கள் ஸ்கர்ட் பார்ட் மாதிரி, நீங்கள் வேணும்னா நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ண தேவையில்லை. பட் இந்த கவுனில் ஸ்டிச்சிங் வேணும்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் கீழே நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தேவையில்லை. நெட் ஃபேப்ரிக்கு நீட்டாக கீழே கட்டிங் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தேவையில்லை. இந்த ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸு ஆப்ஷனல் மட்டும்தான். நெட் ஃபேப்ரிக் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் இங்கே கீழே 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் கீழே. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். மேலே இருக்குல்ல வேஸ்ட் ரவுண்டு, அது இந்த மாதிரி ப்ளீட் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு உங்கள் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அந்த மெஜர்மெண்ட்டுக்கு நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? த்ரெட் எடுத்து அதுக்கு அந்த மெஜர்மெண்ட்டு விட ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட் பண்ணுறதுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நாட் பண்ணணும், அதுக்கப்புறம் எட்ஜில் நாட் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட ஃப்ரில்ஸ் ஃபூட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரில்ஸ் ஃபூட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரில்ஸ் ஃபூட்டில் தான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த லேயர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். வேஸ்ட் ரவுண்டு 7 மீட்டர் இருந்தால் 7 மீட்டரும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போடணும். கரெக்டு சைஸு. பெருசாக போடக்கூடாது. ஜஸ்ட் ½ இன்ச். இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணால் உங்களுக்கு ஃப்ரில்ஸ் வரும். அது ஆனதுக்கப்புறம் எட்ஜில் லாஸ்ட்டு நார்மல் நாட் போட்டால் போதும்.
நான் மிஷினில் தான் ஃப்ரில்ஸ் போட போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும் ஃப்ரில்ஸு. நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்கள் வேஸ்ட்டுக்கு சரிப்பட மாதிரி. இப்போ ஃப்ரில்ஸ் போட்டிருக்கேன், மிஷினில் தான் போட்டேன். இந்த மாதிரி தெரியும். இது என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணுறான். கொஞ்சம் பெரிய மெஜர்மெண்ட்டு, பட் ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே சேம் தான் கிட்ஸுக்கு. இந்த என்ன சைஸ் இருந்தாலும். அதுக்கப்புறம் ப்ளீட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜஸ்ட்டு இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்க, இல்லைன்னா அங்கே த்ரெட் கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அந்த லைனிங் ஃபேப்ரிக்கு மேலே இந்த நெட் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு சேம், வேஸ்ட் ரவுண்டு எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வேஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்மாலாக ஒரு ப்ளீட் போட்டுட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி லைனிங்கு சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இல்லைன்னா முடியலன்னு சொன்னால் இந்த மாதிரி பின் வச்சும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. சாட்டின் லைனிங்கு நெட்டு ஃபேப்ரிக்கு சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்மாலாக ப்ளீட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. பின் பண்ணால் நிற்காது, பட் மிஷினில் பண்ணும்போது எட்ஜில் நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு நெட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெட் சைடு ஜாயின் பண்ணல, அந்த நெட்டு ஓப்பன் எங்கே இருக்குது அந்த ஓப்பன் வித் சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க வேஸ்ட் ரவுண்டு. இந்த மாதிரி வச்சு பின் வச்சா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அது ஆயிடுச்சு. வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ஸ் ஒயர் ஸ்டிச் பண்ணதில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிடில் பாயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹை அண்ட் லோ மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் மேலே நெட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி விடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்ஸு ஸ்மால் கிட்ஸ் இல்லையா, அவங்களுக்கு 2 இன்ச்சஸ்ஸு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி விடுத்து போதும். ஸோ இதே மாதிரி எல்லா லேயர்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சேம் அதை எவ்வளோ வச்சுருக்கோம் விடுத்து சேம் அதே மாதிரி வச்சுக்கிட்டே போங்க. ஒரு வேளை அதுக்கு கேப் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின் பண்ணதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணால் போதும். இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. சேம் இதே ஹைட்டில் இருக்கட்டும். இங்கே ஸ்டிச்சிங் போகும், இங்கே ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் தான் தெரியும். பெல்ட்டும் வரும் இல்லையா, நான் பெல்ட் எல்லாமே நான் எம்ப்ராய்ட்ரி நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் மட்டும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 6 லேயர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 6 லேயர்ஸும் சேம் இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். பட் பின் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எல்லா இடத்துலையும் நீட்டாக முடிக்கணும். இப்போ ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த நெட்டு ஃபேப்ரிக் மட்டும்
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் நீட்டாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு போங்க. எதுவுமே ஆகாது. ஃப்ளவர்ஸ் வரும் இல்லையா, அப்போ இன்னொரு ஸ்டிச்சும் போடுவோம் அந்த இடத்துல. ஸோ அது அப்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு போங்க. சேம் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. இப்போ ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டாக நாட் போட்டுக்கோங்க. ஃப்ளவரோட ஃபஸ்ட் லேயர் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. இங்கே சேம் ப்ராசஸ். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லா ஃப்ளவர்ஸும் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எடுத்துனுங்க. 2-3 நாட் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கிட்ட கிட்ட வரும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேனில் மேலே கீழே லேயரில் ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. எங்கே ஜாயிண்ட் இருக்குது, கேன் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் ஒரு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக தெரியும். நீங்கள் வேணும்னா அங்கே கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கவுன் வீடியோவில் இருக்குது. ஸோ அங்கே கிளாத் வச்சு ஸ்டிச் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் லேயரில் ஒன்று, கீழே ஒன்று, அந்த மாதிரி. உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் நீங்களும் நிறைய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க எங்கே வேணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்படி தெரியும். கீழே ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலேயும் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ளவர்ஸு. அப்போ கீழே பாட்டு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஃப்ளவர்ஸும் வச்சு ஃபினிஷாக இருக்குது. இப்படி தெரியும் ஃப்ளவர்ஸ் வச்சுன்னு ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கிளிட்டர்ஸ் போட்டுக்கலாம், சில்வர் கிளிட்டர் போட்டுக்கலாம். இது சில்வர் கிளிட்டருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. ஸோ அது டபுள் கலர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் சில்வர் கலர் போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க.